26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எந்த இடத்திலெல்லாம் நமக்கு கோர்ஸ் வருகிறதோ, எந்த இடத்திலெல்லாம் தவறான தெருக்கூத்து வருகிறதோ அவங்க பிஸ்னஸில் ஷைன் பண்ண மாட்டாங்க. வீட்டு டோரில் கடவுள் படம்லாம் அந்த காலத்துலேருந்தே போடுறது ஒரு வழக்கம். சிலர் போடணும்னுவாங்க, சில பேர் கடவுளை கொண்டு கதவுல வைக்கிறீங்களே இது நல்லதான்னு கேட்பாங்க. இது ரெண்டுத்துல எதுதான் சார் சரி? பொறுத்த வரைக்கும் வைக்காமல் இருப்பது சாலச்சிறந்தது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஈசான்யம் உண்டு, ஒவ்வொரு ரூமுக்கும் ஆக்னியம் உண்டு, ஒவ்வொரு ரூமுக்கும் தென்மேற்கு உண்டு, ஒவ்வொரு ரூமுக்குமே வடமேற்கு உண்டு. லே அவுட்டாக பார்க்காம ஒவ்வொரு ரூமுக்குமே பார்க்கணும். ஆமாம், ஒவ்வொரு ரூமையும் நீங்கள் சதுரம் செவ்வகமாக அமைத்து கொள்ள வேண்டும். சார் இப்போ இந்த டியூப்ளெக்ஸ் வீடெல்லாம் இருக்குல்ல சார், கம்பல்சரி படிக்கட்டு இருக்கும், தரை ஒரே மாதிரி. ஆமாம்மா, கம்பல்சரி படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டானது தெற்கு நடுப்பகுதியோ மேற்கு நடுப்பகுதியோ படிக்கட்டு இருந்தால் தவறில்லை. டியூப்ளெக்ஸ் வீடு அப்படினாலே இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு இடத்துல ஹை சீலிங் இருக்கும், ஒரு இடத்துல லோ சீலிங் இருக்கும், நிறைய இடங்கள்ல லாஃப்ட் இருக்கும், பெரிய பெரிய லாஃப்ட் இருக்கும். அது தவறு, வரக்கூடாது. லோ சீலிங் என்பது வரக்கூடாது. லோ சீலிங். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக வாஸ்து கன்சல்டன்ட் ஜெயபிரகாஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். சொல்லுங்கள். சின்ன ஒரு கடையாக இருக்கட்டும், அதாவது 400 ஸ்கொயர் ஃபீட் 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய ஸ்கூல் மாதிரியான ஒரு இடம், ஒரு பெரிய மண்டபமாக கட்டினது, அப்புறம் ஸ்கூலாக வச்சுருக்கலான்னு பிளான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் சரியாக ஹோட்டலாக மாற்றலான்னு பிளான் பண்ணாங்க. இது கடைசி வரைக்கும் ஒரு சக்ஸஸ் பிளானாகவே இல்லை. அந்த இடத்துல எதுவுமே நிரந்தரமாக இல்லை. ஒரு சின்ன கடைன்னா அந்த கடையில் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு சர்க்கிள் வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், கடையை மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல பெரிய இடம் முதல்ல மண்டபமாக இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்கூலாக மாறுச்சு, இல்லை ஸ்கூலும் வேண்டாம் ஹோட்டலாக மாறுச்சு, இப்போ எதுவுமே இல்லை. 400 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது, 4000 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. எதனால இந்த பிரச்சனை வருது? அது 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். அதாவது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், மக்கள் கூடுவார்கள், மக்கள் களைவார்கள். அந்த கூடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட வரலையே சார். அது என்ன அர்த்தம்னா, அந்த இடம் 2 விஷயம். ஒன்று கோஸ், இரண்டாவது தவறான தெருக்குத்தாக அந்த மனை இருக்கும். ஓகே, இந்த 2 தான் விஷயமா இருக்கும். வேற எதுவும் பெரிய விஷயம் அந்த இடத்துல நான் போர் பண்ணிட்டாங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த இடத்துல ஒரு பெண்மணி தூக்கு போட்டு செத்து போச்சு, அந்த கதையெல்லாம் கிடையாது. ஓகே, அந்த கதையே கான்செப்டே கிடையாது. ஒன்று தவறான தெருக்கூத்தாக இருக்கும், இல்லைனா கோஸ் மனையாக இருக்கும். எந்த இடத்திலெல்லாம் நமக்கு கோஸ் வருகிறதோ, எந்த இடத்திலெல்லாம் தவறான தெருக்கூத்து வருகிறதோ அவங்க பிஸ்னஸில் ஷைன் பண்ண மாட்டாங்க. சரி, அப்போது நீங்கள் 3வது இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, 3வது ஆப்ஷன் நான் ரேரஸ்ட்டாக நான் கேட்குறது என் கிளைண்ட்ஸ் கிட்ட இது மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வீட்டில் வட்டி தொழில் இருக்குமா? ஓகே, அவங்க வீட்டில் வட்டி தொழில் இருக்கும். அந்த வட்டி தொழில் என்ன பண்ணுன்னா உங்களை முன்னேறவே விடாது, அடித்து உட்கார வச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு வட்டி வந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ அசலை விட்டுக்கிட்டே இருப்ப. அசல் வரவே, லாபம் வருது நினைச்சிட்டு இருப்போம், ஆனால் நமக்கு லாபம் வராது, நஷ்டம் தான் வரும். அது யாரை பாதிக்கும் அப்படின்னா, வீட்டினுடைய தலைப்பிள்ளையை பாதிக்கும். அவன் ஒரு ஆண் மகனாக இருந்தால் அவனுக்கு திருமணம் ஆகாது. அவன் ஒரு பெண்ணாக இருந்தால், தலைச்சம் உள்ள பெண்ணாக இருந்தால், எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை ஒன்று திருமணம் ஆகாது, இல்லைனா கொஞ்சம் கை கால் சரி இருக்காதுமா. ஓகே சார். வட்டி அழிச்சு எடுத்துரும். குறிப்பிட்ட வயசில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி விதவை என்றக்கூடிய கோலத்தை அவள் அடைவாள். அந்த வட்டி அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணும். அது மாதிரியான இடத்துல தான் இந்த 3 கான்செப்ட் தான் இருக்கும். ஒன்று கோஸு, இல்லை தவறான தெருக்கூத்து, இல்லை வட்டி. இந்த 3 இடம் இல்லாமல் ஒரு இடம் விளங்காமையே இருக்குது அப்படின்னா இந்த 3 தான் உள்ளே இருக்கும். ஓகே, வேறு எதுவுமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கல்யாண மண்டபம் போனீங்கன்னா கோஸாகவே இருக்கும். ஏன்னா மண்டபம் தானே சார், வந்துட்டு போகிற இடம். ஆமாம், அது கலையும். எனக்கு சவதரம் செவகம் தேவையில்லை, அது கலையும். ஒரு ஆடிட்டோரியம் போனீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். அப்போ மக்கள் கூடுவார்கள், கலைவார்கள், அதுதான் கோஸு. அப்போது ஆனால் சார் எனக்கு மக்கள் வராங்க போகிறாங்க இல்லை சார்,
ஆனால் நான் எது பண்ணாலுமே உருப்பட மாட்டுதே சார். அப்போ என்னன்னா உங்கள் வீட்டில் வட்டி தொழில் இருக்குது, ஓகே. ஹராம்னு பேர் அதுக்கு. ஓ, ஹராம்னா நம்ம இவங்க சொல்லுவாங்க, முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்க, தவறுன்னு சொல்லுவாங்க. அப்போது அதை பண்ணக்கூடாது. நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எந்த நல்ல தெருக்கூத்தில் போயிருங்க, நல்ல வீட்டில் போயிருங்க, எங்கே வேணாலும் போயிருங்க, இல்லை நேராக போய் பீச் ஹவுஸில் கூட இருங்க, நமக்கு நல்லது நடக்காது. ஓகே சார். இறைவன் வச்சு செய்வான். ஓகே சார். சரி, இப்போ வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய வாஸ்துக்கள் பற்றி எவ்வளோ நேரம் பேசணும். இப்போ வீட்டுக்கு உள்ளே போவோம். முதல்ல வாசல், எந்த வாசலில் வேணால் இருக்கலாம் நல்லதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நிலை வாசல் ஏதோ ஒரு திசையில் நல்லபடியாகவே இருக்குன்னு வைங்க. அது நல்லபடியாக இருக்கின்ற வாசல் உச்சத்தில் இருக்கா நீச்சத்தில் இருக்கான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கேயே நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த வீடாக இருந்து வடக்கு வாசல் சிறந்ததுன்னு என்று நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி வாசல் இருக்கணும், அது உச்ச வாசல். கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி வாசல் இருக்கணும், அது உச்ச வாசல். இப்போ தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி வாசல் நம்ம அமைத்து கொள்ள வேண்டும், அது உச்ச வாசல். இப்போ எனக்கு மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி வாசல் அமைத்து கொள்ள வேண்டும், இது உச்ச வாசல். இப்படி தான் வாசல் அமைக்கணும். நீங்கள் நீச்சத்தில் அமைச்சிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்கள். ஓகே. இது வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஆரம்பிச்சிடும். அப்போ நிலப்படியில் நம்ம வந்து கஜலட்சுமி வைத்து கொள்ளலாமான்னா வைத்து கொள்ளலாம். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா 2 டோர் திறக்கிறது நல்லதா? இதில் இன்னும் ஒரு சந்தேகம் கூட இருக்குது. இப்போ சமீபத்தில் வீட்டு டோரில் வந்து கடவுள் படம்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே போடுறது ஒரு வழக்கம். இப்போ அது கொஞ்சம் ட்ரெண்டாகவே போயிட்டு இல்லை, அதை தான் சொல்ல வந்தேன். சிலர் வந்து போடணும்வாங்க, சில பேர் கடவுளை கொண்டு வந்து கதவுல வைக்கிறீங்களே இது நல்லதான்னு கேட்பாங்க. இது ரெண்டுத்தில் எது தான் சார் சரி? அது என்னென்னா சாதாரண கான்செப்ட் தான். நம்ம வீட்டுக்கு நிலப்படி மேலே கஜலட்சுமி வச்சுப்போம். இதுவே வந்து ஒரு முஸ்லீம் வீடாக இருந்தால் அவங்க பிளைன் டோர் வச்சுருப்பாங்க, கிறிஸ்டினாக இருந்தால் பிளைன் டோர் வச்சுருப்பாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்துஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒன்று பீகாக்கு அழகு பண்ணுவாங்க, சுவாமி படம் வந்து பிள்ளையார் வைப்பாங்க, இல்லைனா ஒரு லக்ஷ்மி வைப்பாங்க. இது வைக்கலாமா வைக்கக்கூடாதா? இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு சார். முருகன் சிவன்லாம் முருகன் சிவன் எல்லாருமே வைப்பாங்க. அது நல்லதா கெட்டதா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வைக்காமல் இருப்பது சால சிறந்தது. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு அந்த மாதம் அந்த விளக்கு பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் அந்த கதவை அப்படி டச் பண்ணக்கூடாது, சுவாமியை டச் பண்ணக்கூடாது. அதுக்காக விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் சுவாமியை கதவுல வைக்காதீங்க. அதனால் நீங்கள் கதவுல வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னா என்னை பொறுத்த வரைக்கும் வைக்காமல் இருப்பது சால சிறந்தது. நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன் சார், நான் ஜாலியாக சிங்கிளாக சுற்றுவேன் சார்னா, நீ முருகனை வச்சுக்கோ, சிவனை வச்சுக்கோ, எப்பா உன் பிரச்சனைக்கு நான் வரல. ஒரு வீடு என்பது ஒரு அமைப்பு, ஒரு செல்வ செழிப்பாக இருக்கணும். நான் வந்து வீட்டில் படுத்தா நிம்மதியாக தூங்கணும். ஆமாம், எல்லாருக்குமே அட் த எண்ட் அதுதானே. அதுதான் தூக்கம், நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கோம் இல்லையா, அதுக்கு தான்மா வாஸ்துவே. பணம் வர்றதுக்கெலாம் கிடையாது, பணத்துக்கெல்லாம் வாஸ்து கிடையாதுமா. நம்ம போனோம்னா நம்ம ஒரு இப்போ டக்குன்னு நம்ம ஒரு கட்சியை ஆரம்பித்து நான் போய் எதனா ஒரு இடத்துல சீட்டு வாங்கன்னா எனக்கு செலவுக்கும் காசு கொடுக்க போகிறேன், பணம் வந்துடுதுல்ல. நான் என்ன வாஸ்து பார்த்தேன்? ஒன்றுமே இல்லையே. டாஸ்மாகில் வாஸ்து இல்லையே. ஒரு ஹோட்டலில் பார் வச்சுருக்கான், அவன் என்ன வாஸ்து பார்க்குறான்? ஒன்றுமே இல்லையே. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நியூ இயர் பார்ட்டி வச்சுருக்கான், அவன் என்ன வாஸ்து பார்க்குறான்? பணம் கொட்டுது இல்லை. வீட்டில் வந்து நிம்மதியாக படுத்து நிம்மதியான உறக்கம் நமக்கு வந்து விட்டாலே அப்போது நிலையான அழகான வாஸ்து அமைப்போட கூடிய நம்ம வீடை கட்டியிருக்கோம் என்பது அர்த்தம். இல்லை வீட்டுக்குள்ளே நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், வடிவுக்கரசி கூட இருக்கிற மாதிரியே இருக்குது சார் எனக்கு அப்படின்னா, சிவாஜி முதல் மரியாதையில் இருக்குன்னா அது தவறான வீடு. வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னே சந்தோஷமாக இருக்குது, ராதா கூட பேசும்போது சந்தோஷமாக இருக்குன்னா அது நல்ல வீடு. அதுக்காக ராதா கூட பேசுவது சரின்னு சொல்லுது நான் சொல்ல வரல. ஒரு வீட்டோட அமைப்பு வந்து படுத்தால் தூக்கம் வரணும். ஓகே சார். இப்போ வந்து நிலையை பற்றி பேசிச்சு. அடுத்து வீட்டுக்குள்ளே போகும்போது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்னு இருக்குது, செகண்டரி பெட்ரூம் இருக்குது. இப்போ அதிகபட்சம் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் கூட போகிறாங்க. பட் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின் போது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சொந்தமாக கட்டுற வீடாக இருந்தாலும் சரி, 2 பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்னா பெருசாக இருக்கணும், செகண்டரி பெட்ரூம் சின்னதாக இருக்கணும். ஒரு வேளை அமைப்பு மாறுது அப்படின்னும் பொழுது நான் மாஸ்டர் பெட்ரூமையும் செகண்டரி பெட்ரூமும் சின்னதாக பெருசாக இல்லாமல் ஒரே அளவில் வச்சுட்டேன் அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? அது எந்த தவறும் கிடையாது. கிடையாது. அதாவது என்னென்னா
98% ம் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எல்லாருமே வந்து ஒரு 2% தான் அப்பர் மிடில் கிளாஸ் சூப்பராக இருக்காங்க. மீதி 98% எல்லாருமே நான் உட்பட எல்லாரும் உட்பட நம்ம வந்து ஒரு நடுத்தர வாதிகளாக இருக்கும். நம்ம கட்ட போகிற வீடு இல்லை வாங்க போகிற வீடு 800 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 1200 ஸ்கொயர் ஃபீட் அதிகபட்சம். அதிகபட்சம். அதுக்கு மேலே நம்ம வாங்கினாலும் துடைக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. யார் துடைக்கிறது? ஆள்காரனை வச்சு அவன் ஒன்றும் பாதியமாக துடைச்சிட்டு போவான். அப்போது எங்கே மாஸ்டர் பெட்ரூம் அமைத்து கொள்ளலாம் ஒரு வீட்டில் அப்படின்னா, தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் அமைத்து கொள்வது சாலச் சிறந்தது. செகண்டரி பெட்ரூம் எங்கே அமைக்கலாம் அப்படின்னா, வடமேற்கு மூலையில் அமைத்து கொள்வது சாலச் சிறந்தது. மேற்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் போட்டுக்கலாம். இப்போது இல்லை சார் எனக்கு அட்டாச்சு டாய்லெட்டு தான் வேணும், ஏன்னா எனக்கு மக இருக்கா. அப்போது மாஸ்டர் பெட்ரூமில் அந்த ரூமுக்கு வடமேற்கில் நீங்கள் டாய்லெட் அமைத்து கொள்வது சாலச் சிறந்தது. ஒவ்வொரு ரூமுக்கும் ஈசான்யம் உண்டு, ஒவ்வொரு ரூமுக்கும் ஆக்னியம் உண்டு, ஒவ்வொரு ரூமுக்கும் தென்மேற்கு உண்டு, ஒவ்வொரு ரூமுக்குமே வடமேற்கு உண்டு. ஒரு லே அவுட்டாக பார்க்காம ஒவ்வொரு ரூமுக்குமே பார்க்கணும். ஆமாம், ஒவ்வொரு ரூமையும் நீங்கள் சதுரம் செவ்வகமாக அமைத்து கொள்ள வேண்டும். சார் மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக இருக்குது, எனக்கு செகண்டரி பெட்ரூம் வடமேற்கில் சின்னதாக இருக்குது, தவறானா தவறு கிடையாது. அந்த பெட்ரூம் உங்களுக்கு சதுரம் செவ்வகமாக இருக்கா, சூப்பர் குட். அந்த மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக இருக்கா, வச்சுட்டு போங்க, யார் கேட்க போகிறா? அது உங்களுக்கு ஸ்கொயராக ரெக்டாங்கிளில் இருக்கா, நல்லது. அப்போது அந்த இடத்துல நாம் உச்சத்தில் ஒரு ஜன்னல் வைத்து கொள்ளலாமா? வைத்து கொள்ளலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை திருமண வயதில் இருக்கிறது, ஒரு பெண் திருமண வயதில் இருக்கான்னா அந்த பெண் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் தூங்க வேண்டாம், வடமேற்கு ரூமில் தூங்கினா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். ஓகே. வடமேற்கு என்பது வெளியேற்றுவது, நல்லபடியாக சீக்கிரம் கல்யாணம் ஆகி அந்த அம்மா போகும். அப்போ யார் சார் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் தூங்கலாம்? மாஸ்டர் என்பது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த மாஸ்டர் பெட்ரூம் என்பது பணம் சம்பந்தப்பட்டது. அந்த இடத்துல மர பீரோ வைத்துக்கொள்வது சாலச் சிறந்தது. தேர்ட் பெட்ரூம் எங்கே சார் போடலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அதே மாஸ்டர் பெட்ரூமுக்கு மேலே போட்டுக்கோங்க, வாய்ப்பு இருந்தால். ஓகே சார். நம்ம வடகிழக்கில் ஈசானியத்தில் ஒரு பெட்ரூம் போட்டுமா சார், இடம் இருக்குது சார் அப்படின்னா போடக்கூடாது. ஈசானியம் வந்து கடவுளுக்கானதுன்னு சொல்லிடலாமா? கடவுள் கிடையாது மேடம். ஈசானியம் என்பது அறிவு ஆற்றல் சம்பந்தப்பட்டது. ஈசானியத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி ரூம் போடலாம், ஆஃபீஸ் ரூம் போடலாம், ஆஃபீஸ் ரூம் போடலாம், ரிசப்ஷன் போடலாம். ஈசானியத்தில் பாதனில் ரிசப்ஷன் ஈசானியத்தில் தானே போட்டிருக்கீங்க, அப்படியா? ஈசானியத்தில் போடலாம் ரிசப்ஷனு. அப்போது நம்ம வந்து ஒவ்வொரு திக்கும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இல்லை சார் நான் ஈசானியத்தில் பெட்ரூம் போட்டுக்கிறேன் சார்னா நீங்கள் அங்கே பாத்ரூம் கேட்பீங்க, அங்கே பாத்ரூம் வரக்கூடாது. அங்கே பாத்ரூம் வந்தால் உயிர் சம்மந்தப்பட்டது, ஒரு உயிரை எடுத்துரும். அப்போ ஈசானியத்தில் பெட்ரூம் வரக்கூடாது. இல்லை சார் நான் போட்டுட்டேன் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போட்டுங்க, அங்கே பாத்ரூம் வைக்கக்கூடாது. 60+ யார் இருக்காங்களோ அவங்கள தங்க வைங்க, இவ்வளோதான் விஷயம். ஓகே சார். சார் அடுத்து நம்ம ஹால் அப்படின்ற ஒரு விஷயமோ இல்லை பூஜை அறைன்ற ஒரு விஷயமோ எடுத்துப்போம். இந்த ஹால் அப்படின்ற விஷயத்துக்கு பெருசாக யாருமே இந்த இருக்கும் வாஸ்து பற்றி பேசுனதே கிடையாது. பெட்ரூமுக்கு பேசுவாங்க, பூஜை ரூமுக்கு பேசுவாங்க, வாஷ்ரூம் பேசுவாங்க, கிச்சன் பேசுவாங்க. ஹால் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்போ வாஸ்து தேவையே இல்லையா சார்? நிச்சயமாக உண்டுமா, ஆனால் அது யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா ஹாலில் என்ன இருக்க போகுது, வரப்போகிறோம் உட்கார போகிறோம். அதில் ஹாலில் என்ன வாஸ்து அப்படின்னா, நல்ல சூப்பர் கேள்வி. இது வரைக்கும் என்கிட்ட எந்த ஆங்கருமே கேட்டதில்லை. ஈசானியத்தில் நம்ம ஹால் போட போகிறோம், வடக்கு பார்த்த வீடோ கிழக்கு பார்த்த வீடோ. அந்த ஹாலில் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் நம்ம டிவி மாட்டக்கூடாது, வெயிட் வரக்கூடாது. இரண்டாவது, கிழக்கு பக்கம் நம்ம ஏசி வைக்கக்கூடாது ஹாலில். யார் வீட்டிலலாம் நீங்கள் ஈசானியத்தில் வடக்கு பார்த்த வீடோ கிழக்கு பார்த்த வீடோ நீங்கள் ஹாலில் ஏசி போட்டிருக்கானோ அவங்க வீட்டில் தாராளமாக நான் போன உடனே ஹாலில் ஏசி இருந்தால் நான் கூப்பிட்டு கேட்பேன், எத்தனை முறை நீங்கள் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஓகே, அங்கே ஒரு ஓப்பன் வரக்கூடாது. அப்போ நீங்கள் ஏசி போட்டால் நீங்கள் தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறீங்களே. ஓ சரி, அப்போ அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்க கூடாது. க்ளோஸ் பண்ணுற விஷயங்கள் உள்ளே வந்துருதா ஏசி போட்ட உடனே? ஓகே, அது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ கனமான பொருட்களை நீங்கள் வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ மாட்டக்கூடாது.
இது ஹாலுக்கு உண்டான வாஸ்து. வடக்குலையும் கிழக்குலையும் நமக்கு ஒரு ஜன்னல் வேண்டும். அது நீங்கள் ஃப்ரெஞ்ச் விண்டோவாக வச்சிங்க, இல்லை 3 விண்டோ வச்சிங்க, இல்லை 4 விண்டோ வச்சிங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உச்சத்தில் விண்டோ வைத்து கொள்வது சால சிறந்தது. இந்த சாண்டர் லைட்டுன்னுவாங்க, இப்படி தொங்குற மாதிரி இருக்கும், அது வந்து ஆபத்தான விஷயம், வைக்கக்கூடாது. அது கரெக்டாக பிரம்மஸ்தானத்தில் தான் மாட்டோம் வைக்கிறதுக்கு. அதனால் பிரம்மஸ்தானத்தில் வெயிட் வரக்கூடாது. பிரம்மஸ்தானத்தை கீழே பூஜை அறை வரக்கூடாது. சில பெரிய அறிவாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே பூஜை அறை வச்சுருப்பாங்க ஹாலில். அது மாதிரியான விஷயங்கள் நமக்கு தவிர்த்து கொள்வது சால சிறந்தது. ஹாலில் அது மாதிரி பூஜை அறைகள் வரக்கூடாது. ஹாலில் பூஜை அறை வரவே கூடாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மிகப்பெரிய வீடுகள்லாம் இந்த ஹாலில் நுழைஞ்சவுடனே இந்த ஒரு ஹாலில் பள்ளம் போட்டு ஒரு 2 ஸ்டெப்பு இறங்கி அந்த இடத்துல ஒரு உயர் ரக சோஃபா போட்டிருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஓகே சார். எப்பயுமே ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த லேண்டிங் இருக்கு இல்லையா, இந்த தரை இருக்கு இல்லையா, அந்த தரை வந்து எப்பயுமே சமமாக இருக்கணும். பாத்ரூம் மட்டும்தான் 1 இன்ச்சு இறங்கியிருக்கணும். ஓகே. மிச்ச எல்லா இடமுமே சமமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நல்லது சார். அந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் அப்படின்னா இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு போகிறோன்னா ஒரு படி ஏறி போகிற மாதிரி தானே சார் இருக்குமே. ஒரு படி இருக்காதுமா. அது வந்து என்ன கட்டியிருப்பாங்கன்னா பெரிய வீடுகள்லாம் அந்த நாட்கள்ல இருந்தே வாஸ்து நிபுணர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே எப்படி கட்டியிருப்பாங்கன்னா ஒரு வாசக்கால் பெருசாக வச்சுருப்பாங்க, படி வச்சிருக்கவே மாட்டாங்க. அதாவது படின்றது நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஹால் ஒரு லெவலில் இருக்கும், பூஜை அறை அப்படின்னும் பொழுது ஒரு கால் எடுத்து வச்சு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து தவறான சப்ஜெக்ட். எல்லாமே நமக்கு சரிசமமாக இருக்க வேண்டும். தரைதளம், நான் அதை தான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன் வந்து 40% தான் வாஸ்து பார்க்க முடியும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே நமக்கு பாத்ரூம் வந்துட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சன்கன் டைப் போடுவோம், ஒரு அடி இறக்குவோம், அப்போ அங்கே பள்ளமாயிடும். அப்போ வீட்டில் தரைகள் சமமாக இருக்க வேண்டும். அப்போ அதில் ஒரு 15 மார்க் அவுட்டு. அப்போது ஒரு வீட்டில் ஒரு படிக்கட்டு ஏறி தான் நாங்கள் வந்து சமையல் அறைக்கு போகிறேன், ஒரு படிக்கட்டு ஏறி தான் நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது, ஒரு மூளை வந்து ஹைட்டாக இருக்கிறது என்றால் ஏதோ பாதிப்பு ஏற்பட போகிறது என்று அர்த்தம். சார் இப்போ இந்த டியூப்ளெக்ஸ் வீடெல்லாம் இருக்குல்ல சார், கம்பல்சரி படிக்கட்டு இருக்கும், தரை ஒரே மாதிரி. ஆமாம்மா, கம்பல்சரி படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டானது வந்து தெற்கு நடுப்பகுதியோ மேற்கு நடுப்பகுதியோ படிக்கட்டு இருந்தால் தவறில்லை. டியூப்ளெக்ஸில் எல்லாம் நீங்கள் எந்த வீடு எடுத்தாலும் நான் சொல்கிற கான்செப்ட்டு உள்ளே இருந்தால் மட்டும்தான் அது நல்லது. இல்லை அப்படின்னா தவறுன்னா தவறு தான். நம்ம ஹால்லையே உட்காந்துட்டு ஒரு ஸ்டெப்பு ஏறி நம்ம கிச்சனுக்குள்ளே போவோம், அது தவறான்னு கேட்டிங்கன்னா தவறு. ஓகே. வீட்டுக்குள்ளே படிக்கட்டு எங்கே வரலாம்? தெற்கு நடுப்பகுதி வரலாம், மேற்கு நடுப்பகுதி வரலாம். அப்படி வச்சு தான் டியூப்ளெக்ஸ் வீடு கட்டுவாங்க. அப்போ ஒரு இடம் வந்து லோ சீலிங் போட்டிருப்பாங்க. ஆமாம், டியூப்ளெக்ஸ் வீடு அப்படின்னாலே இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு இடத்துல ஹை சீலிங் இருக்கும், ஒரு இடத்துல லோ சீலிங் இருக்கும், நிறைய இடங்கள்ல லாஃப்ட் இருக்கும், பெரிய பெரிய லாஃப்ட் இருக்கும். அது தவறு, வரக்கூடாது. லோ சீலிங் என்பது வரக்கூடாது. லோ சீலிங் போட்டு அந்த உள்ள எடுக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது பொருட்கள் சேமிக்கின்ற அறையாக இவர்கள் வைத்திருப்பார்கள். அது மிகப்பெரிய தவறை, மிகப்பெரிய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை ஏற்படுத்துமா. என்ன மாதிரியான பிரச்சனை சார்? எல்லாத்தையுமே சொல்லிட்ட முடியுமா வாஸ்துல? குறிப்பிட்ட பிரச்சனையை மன ரீதியாக அது ஏற்படுத்தும். சார், இன்னைக்கு வாஸ்து பற்றி பேசிக்காக ஒரு வீடு அமைக்கிறதுலேருந்து உள்ளே போகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாமும் இருக்கும், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மக்களும் இந்த மாதிரி எளிமையான விஷயத்தை தான் சார் கேட்குறாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து எந்த மூளை என்ன, இவ்வளோ சதுரடி வரணும், இவ்வளோ மனையடி பார்க்கணுன்னா புரிய மாட்டேங்குது. மக்கள் கேட்குறது என்ன, என் வீட்டுக்கு நானே எப்படி வாஸ்து பார்க்கணும், இதை தான் கேட்குறாங்க. இதுக்கான சொல்யூஷனை நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் வரும். அடுத்த பதிவில் மக்களுடைய கேள்விகளுக்குமே நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நிறைவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார், எல்லாருடைய கனவுமே வந்து ஒரு கனவு இல்லம், வீடு தான் வேணும். அந்த வீடு வந்து எனக்கு வேணும் சார், நான் ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா 2 கோவில்கள், ஒன்று திருவொற்றியூர் வடிவுடையம்மன், இன்னொன்று வந்து திருவண்ணாமலை. இந்த 2 கோவிலில் போனால் நிச்சயமாக வீடு கிடச்சிரும்.
நம்பி போங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. வணக்கம்மா. நன்றி சார்.